சரி தோழமைகளே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஒரு மாபெரும் இலக்கிய முன்னெடுப்பை இலக்கிய குழுவின் சார்பில் ஒரு தொடர் பயணமாக, தொடர் ஓட்டமாக இலக்கிய படைப்பாளிகளினுடைய படைப்புகளை எடுத்துக்கொண்டு இணைய வாயிலாக கண்ட ஆளும் என்பதை அனைவரும் அறிவும். அதற்கு காரணம் கதை சொல்லிகளும் பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற நீங்களும் தான் காரணம். அதற்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களோடு உங்களை நான் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தோழமைகளை. குறிப்பாக முதலில் நூற்றாண்டு கண்ட ஆளுமை சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ஐயா கு. அழகிரிசாமியினுடைய கதைகளை முழுமையாக நிறைவு செய்துவிட்டு அடுத்ததாக பொதுவுடைமை படைப்பாளி, உழைக்கும் வர்க்கத்திற்காக, அடித்தட்டு மக்களின் வாழ்வியலுக்காக போராடிய மகத்தான பொதுவுடைமை படைப்பாளி தமிழொளி அவர்களுடைய சிறுகதைகளை எடுத்துக்கொண்டு நாம் பயணிக்க தொடங்கி இருக்கிறோம் தோழமைகளிலே. இன்றைக்கு அப்படி பயணித்ததில் 19ஆம் நாள் நிகழ்வில் அவருடைய படைப்பான நினைவு நட்சத்திரம் என்கிற சிறுகதை வாயிலாக நாம் பயணிக்க இருக்கிறோம் தோழமைகளே. தமிழொளி என்கிற மகத்தான ஆளுமையை சொல்ல வேண்டுமென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் எழுத்தாளர்களின் எழுத்தாளர் என்று இணைய வாயிலாக தேடுகின்ற பொழுது தரவுகள் கிடைக்கப்பெற்றது. ஆம், மறைந்த எழுத்தாளர் ஜெயகாந்தன் தனக்கு தமிழ் கற்பித்த ஆசான்கள் இருவர், ஒருவர் ஜீவா, இன்னொருவர் தமிழொளி என தமிழொலியை தன் ஆசானாக சொல்லி இருப்பதன் வாயிலாக கவிஞர் தமிழொலியின் எழுத்தாளர்களின் எழுத்தாளர் என்று நாம் பெருமை அடையலாம். அவரது காலத்தில் வாழ்ந்த சக வயது இலக்கிய தோழரான தோமுசி ரகுநாதன் தமிழொலியை பற்றி சொல்லும் பொழுது இவ்வாறு சொல்லுகிறார்: நாடறிந்த பல கவிஞர்களின் தகுதிக்கு குறையாத தகுதி பெற்றவர் என்று வரையறை செய்து புலப்படுத்துகிறார். திரைப்படத்துறையில் பெரும் செல்வாக்கு செலுத்திய வசனகர்த்தா ஏல் நாராயணன் அவர்கள் இப்படி கூறுகிறார்: மன்னன் உன் மதிப்பை பெற உன் வாசலில் காத்திருந்தோர் ஏராளம், எழுத்து நடை எனக்கு கற்பித்த என் ஞான ஆசிரியர் நீ என தமிழொலி மறைவை ஒட்டி 1965 சம நீதி என்கிற இதழில் வெளியிட்ட சிறப்பு மலரில் இவ்வாறு பதிவு செய்கிறார் தோழமைகளே. தமிழொலி காவியங்கள், கவிதைகள் வெளிப்படும் செய் நேர்த்தி, இலக்கண யாப்பு போன்ற வகைகளுக்காக வியந்து பாராட்டுகிறார். குறிப்பாக பன்மடி புலவர் அப்பாத்துரை, நாம் முன்னமே சொன்னது போல மூவா, எழுத்தாளர் விந்தன், மஞ்சரி, கீவா ஜெகநாதன், குயிலன் போன்ற படைப்பு ஆளுமைகள் எல்லாம் கவிஞர் தமிழொலியை மதிப்பீடு செய்து எழுதியிருக்கிறார். அப்படி படைப்பாளுமை மிக்க படைப்பாளியைத்தான் நாம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இணைய வாயிலாக நாம் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் தோழமைகளை. அப்படி பயணிக்கிற இந்த வேளையில் கதை சொல்லியாக நம்மோடு பயணிக்க இருப்பவர் ஆசிரியர் ஆஷா சித்திகா என்கிற சிந்தனையாளர் நம்மோடு பயணிக்க இருக்கிறார் தோழமைகளை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அவரை பற்றிய தரவுகளை தேடுவதற்காக நாம் தேடிய பொழுது, அவருடைய நட்புகளை விசாரித்த பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஆசிரியர் 15 ஆண்டுகளாக ஆசிரியர் பணியில் இருந்தாலும் தன்னிடம் படித்த மாணவர்கள் ஒரு 5 குழுவிற்கு மேல் அனுப்பி பல்வேறு இடங்களில் உயர்கல்வி பெறக்கூடிய அளவில் வளர்ந்து இருக்கிறார்கள். அவை மட்டுமல்லாது அவர் சொல்லுகிறார், என் மாணவன் என்றைக்கு இந்திய ஆட்சி பணியில் அமருகின்ற பொழுது
அந்த ஆட்சி பணியில் அவருக்கு வழங்கப்படுகிற அந்த வாகனத்தில் என்னை அழைத்து கொண்டு போவேன் என்று என்னுடைய மாணவர்கள் சொல்லி இருக்கிறார் என்று அவர் புலப்படுத்துகிறார். இன்னொரு செய்தி சொல்லுகிறார். எனக்கு ரொம்ப பிடித்த செய்தி அதுதான். சார், எங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு போன பையன், அவன் காலேஜ் முடிக்கட்டும் சார், பல்கலைக்கழகத்துல கூட முடிக்கட்டும் சார், முடிச்ச பிறகு அவனுக்கு பிடிச்ச ஆசிரியர் யாருன்னு கேட்டா என் பெயர் ஆயிஷா சித்திகா என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால் அவர் ஆசிரியர் பணியின் மீது கொண்ட மோகம், ஆசிரியர் பணியின் மீது கொண்ட அர்ப்பணிப்பு, இதைத்தான் நாம் பார்க்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரமேலூர்ல இருக்கக்கூடிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறார். வெகு விரைவில் நாவல் கவிதை தொகுப்பு வெளியிட இருக்கிறார். அதற்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும். அவர்கிட்ட நான் கேட்டேன், போன்ல பேசும்போது கேட்டேன், ஏதாவது ஒரு செய்தி ஒரு மாணவரை பற்றி சொல்லுங்களே அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பெயரோட சொன்னாங்க, பிரவீன் குமார் என்கிற அடித்தட்டு வாழ்வியலை கொண்ட ஒரு இனத்தினுடைய மாணவனை முதல் பட்டதாரியாக ஆக்கி பொறியாளராக ஆக்கிய பெருமை இவருக்கு இருக்கிறது என்றால் எவ்வளவு பெருமைக்குரியவர். தன் பணியின் மீது இருக்கிற அந்த அர்ப்பணிப்பு. அவை மட்டுமல்லாது தேசிய குற்ற புலனாய்வு நிறுவனம் என்கிற தன்னார்வ சமூக அமைப்பில் அவர் தன் பணியால் மேம்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு சமூக அக்கறையோடு இருக்கிறார். கூடுதல் செய்தி என்ன தெரியுமா? இவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி குடும்பத்தை சேர்ந்தவர். 8க்கும் மேற்பட்ட தியாகிகளை கொண்ட குடும்பத்தை சார்ந்த ஆசிரியர். போற்றுதலுக்குரிய தோழமை. அவர் நம்மளோட மட்டும் கிடையாது, கலை இலக்கிய பெருமன்றத்தில் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரு செயற்பாட்டாளர் தோழர் ஆயிஷா சித்திகா அவர்கள் இன்றைக்கு தமிழொலி அவர்களுடைய சிறுகதையான நினைவு நட்சத்திரம் என்கிற சிறுகதை சொல்ல வருமாறு தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, கதை சொல்க. நன்றி தொடர் அவர்களே, அறிமுகத்துக்கு மிக்க நன்றி. ரொம்ப நான் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்களை ரொம்ப அழகாவே சொன்னாங்க. கொஞ்சம் அதிகமாகவும் இருந்தாலும் அது அவங்களோட பெருந்தன்மையா சொன்னாங்க. அவங்க கிட்ட பிடிச்ச விஷயமே அதுதான். எனக்கு சின்ன விஷயமா இருந்தாலும் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ற ஒரு குழு. அவைக்கு என் முதற்கண் வணக்கங்கள். இன்னைக்கு 19வது நாள் மகாபாரத யுத்தம் நடைபெற்ற முடிந்த நாள் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். 19வது நாள் தான் மகாபாரத யுத்தம் முடிந்தது. இப்போ 19 நாட்களாக நம்ம ஒரு தொடர் கதை கேட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். தமிழ் ஒலி ஐயாவோட கதைகளை நம்ம கேட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு கதையும் ஒரு வித்தியாசமான உணர்வுகளை ஏற்படுத்தி நமக்கு கடத்திட்டு. நான் நடுவுல தான் இந்த நிகழ்ச்சிக்கு அறிமுகமானேன். அன்னைக்கு எனக்கு சொல்லப்படும் பொழுது நிறைய கதைகள் எல்லாராலையும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தது. கடைசியா ஒரு 2 கதை மட்டும்தான் இருந்தது. யாரும் தேர்ந்தெடுக்கலையா, அது எப்படி அது விடுபட்டதுன்னு எனக்கு தெரியல. ஒரு 2 கதைகள் மட்டும்தான் அங்க இருந்தது. ஸோ அதுல 2 கதையும் நான் படிக்கவே இல்லை. எடுத்த உடனே என் கண்ணுக்கு பட்டது இந்த நினைவு நட்சத்திரம். அது ஒரு 10 வரிகள் தாண்டும் பொழுதே நான் டிசைட் பண்ணிட்டேன், இதுதான் சொல்லணும் அப்படின்னு. அப்படி நான் தேர்ந்தெடுத்த ஒரு கதை தான் நினைவு நட்சத்திரம். கவிஞர் ஐயாவோட ரொம்ப சிறந்த கதையா, எனக்கு என்ன ரொம்ப பாதிச்ச கதையா இதை நான் பதிவு பண்ணணும். கண்டிப்பா இந்த கதையோட பார்க்கிற பார்வையாளர்களும் நானும் கனெக்ட் ஆகுறேன். அது எப்படி அப்படிங்கறது கடைசியில நீங்களே உணர்ந்துருவீங்க. நீங்க எந்த இடத்துல அதுல கனெக்ட் ஆகுறீங்க, நான் எதுக்கு அதை சொன்னேன், நான் அதுல எங்க இருக்கிறேன் அப்படின்றத கடைசியில நம்ம உணர்ந்தோம். என்னோட குரல் கேக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இஸ் இட் ஆடிபிள்? கரெக்டா நன்றாக கேக்குதுமா, நன்றாக கேக்குதுமா. நீங்க பேசுங்கமா, தொடர்ந்து. கதை தொடர்ந்து நல்லா கேக்குது. கதை எப்படி தொடங்குது அப்படின்னு, நான் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தின் மூலமா தொடங்குது. இப்போ அந்த நானாகவே மாற எத்தனிக்கிறேன். ஸோ அந்த நான் நானாகவே பயணிக்கும் பொழுது என்னோட உணர்வுகளாகவே அது கடத்தப்படும் அந்த கதை. ஸோ இதுல இன்னொரு கதாபாத்திரமோ இன்னொரு இதுவோ இல்லை, நானே என்ன
ரெப்ரசன்ட் பண்றேன். ஸோ நான் இது ஒரு மாலை நேரமா இருக்கு. மேற்கு திசையில ஒரு நட்சத்திரம் ஒளிர்ந்து கொண்டே இருக்கு. அதை நான் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு அப்படின்றது என்னோட நினைவுகள்ல இருக்கு. 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த கிராமத்துக்கு போனேன். ஒரு பனைமர சாலை நிறைய இருக்கிற இடத்துல அந்த கிராமம். பனையோலை குடிசைகளாகவே இருந்த ஒரு கிராமம். அழிவை எதிர்நோக்கி இருக்கிறோம் ஒரு நோயாளி போல, ஒரு இறப்பை எதிர்நோக்கி இருக்கிற நோயாளி மாதிரி ரொம்ப மோசமான நிலையில, அழிகிற நிலையில இருக்கிறது ஒரு கிராமத்தை நான் பார்த்தேன் 8 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு மேல அந்த அந்த கிராமத்துக்கு மேல அந்த நட்சத்திரம் ஒளிர்றதையும் நான் பார்த்தேன். மனிதர்களா பிறந்தும் மனிதர்களாக வாழ இயலாத ஒரு துர்பாக்கியசாலிகளாக இருந்த அந்த குடிசைக்கு சொந்தக்காரர்கள் எல்லாமே அங்க இருந்தாங்க. அங்க வந்து எனக்கு வந்து ஒரு கிழவனோட சரித்திரம் மட்டும்தான் தெரியும். அந்த கிழவனோட பையன் அந்த சூழ்நிலைகள்ல இருந்து தப்பித்து பட்டணத்தோட தட்டு தடுமாறி பட்டணத்தோட அந்த படிப்பு வாசனையை மோப்பம் பிடிச்சிக்கிட்டு ஒருத்தன் வந்து பட்டணத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். அவன் நான் படிச்ச கல்லூரியிலேயே வந்து சேர்றான். அதுதான் அங்க ஒரு நிகழ்வு. நான் படிச்ச தமிழ் கல்லூரியிலேயே வந்து சேர்றான். நான் வந்து அங்க 2 மாதங்கள் தான் ஆயிருக்கு. புதுசா சேர்ந்திருக்கேன். சேர்ந்து படிச்சுட்டு இருக்கும்போது அவன் வந்து சேர்றான். என் கூடயே அவனும் வந்து அதே வகுப்புல சேர்றோம். இந்த படிப்பு சூழலை தாண்டி, இந்த நண்பர்கள் சூழலை தாண்டி எனக்கு ஏதோ ஒண்ணு அவன் கிட்ட ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ஆரம்பத்திலேயே அவன் மேல எனக்கு ஒரு சிநேகம் வந்துடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியாது. அவன் கூட நான் ரொம்பவே சிநேகப்பட்டு பயணப்பட ஆரம்பிச்சிட்டேன். அவன் சொல்ற கதைகள், அவன் சொல்ற அனுபவங்கள், அவன் சொல்ற உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப அதை நான் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு படிப்பை தாண்டி அவனோட சிநேகம் தான் முக்கியமா பட்டுச்சு. வேற யார்கிட்டயும் கூட நான் அவ்வளவா பேசிக்கல. எங்களோட சிநேகம் வந்து மத்த எல்லாருக்கும் கவன ஈர்ப்பா அமைஞ்சிடுச்சு. எல்லாரும் அதை பத்தி பேச ஆரம்பிக்கிற அளவுக்கு மாறிடுச்சு. ஆனா அதை பத்தி நான் கண்டுக்கவே இல்லை. அதை பத்தி நான் கவலையும் படல. எங்களோட சிநேகம் ரொம்ப வளர்ந்துகிட்டே போச்சு. அவன் வந்து அதுக்கு முன்னாடி அந்த காலேஜ் வரதுக்கு முன்னாடியே அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், தேசிய பத்திரிகைகள்ல ஆபீஸ் பாயாவோ, நாடக கொட்டாய்கள்ல, டூரிங் பேக்கேஜ்கள்ல இந்த மாதிரி நிறைய பணிகள் செஞ்சுட்டு இருந்திருக்கான். சரியா கேட்கலமா ஐஷாமா, சரியா கேட்கல. எல்லாரும் எங்களையும் கேக்குதுங்களா இப்போ? இப்போ ஓகே. இப்போ கேக்குதா? இப்போ சரிம்மா. ஒண்ணுமே கேட்கலையே. நாங்க 2 பையன்களும் கேக்குதுங்களா? தோழர், நீங்க கேக்குதா அப்படிங்கிறது கேக்குது. மைக்கு கிட்ட வச்சு சொல்லுங்க. அப்பதான் கேக்குது. நன்றி தோழர். பேசுங்க பேசுங்க தோழர். சோ கல்லூரி நடைமுறைக்கு புறம்பானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அறிமுகப்படுத்துறாங்க எல்லாரும். கல்லூரி நடைமுறைக்கு புறம்பானா எப்படி அப்படின்னா, நெட்டூர் பிரவாகத்தில் நாங்க மூழ்கல. நாங்க 2 பேருமே அப்படிதான் இருந்தோம். நெட்டூர் பிரவாகத்துல அந்த சூழலோட மூழ்காம தலை நிமிர்த்தி திரியும் பிள்ளைகளா இருந்தோம். எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அப்படியே போயிட்டு இருக்கும்போது, இது ரொம்ப அதிகமா பிரச்சனைக்கு உள்ளாகாம இருக்கும் மாதிரி கோடை விடுமுறை வந்துச்சு எங்களுக்கு. கோடை விடுமுறைக்குல நாங்க என்ன பண்ணோம், அவன் சொன்னான், எங்க ஊருக்கு வா, நான் எங்க அப்பாவை அறிமுகம் செய்யறேன் அப்படின்னு சொன்னோடனே அதுவும் எனக்கு சரியா பட்டுச்சு. நான் வந்து 2 நாள் பிரயாணமா அவங்க ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சோம். முதல் நாள் ரயில்லையும், அப்புறம் 1.5 நாள் பஸ்லயுமா, அப்புறம் கால்நடையாவும், இப்படியா 2 நாள் பிரயாணப்பட்டு அவங்க ஊருக்கு போய் சேர்ந்தோம். அவங்க ஊரு ரொம்ப தூரமா ஒரு இதுக்கு சிட்டிக்கு மன்னிக்கணும், ஒரு நகரத்துக்கு அப்பாற்பட்டு ரொம்ப தொலைவுல இருந்த ஒரு கிராமமா இருந்தது. மலைகள், ஆறுகள், காடுகள்னு கடந்து ஒரு கிராமமா இருந்தது. அந்த போற பிரயாணமே எனக்கு ரொம்ப அழகான பிரயாணமா அமைஞ்சது. ரொம்ப
மறக்க முடியாத பிரயாணமாகவும் அமைஞ்சுது. அப்பவும் அந்த துருவ நட்சத்திரம் அந்த மேல கீழ்வானத்துல மின்னிக்கிட்டே இருந்தது. நான் பிரயாணப்படும் போதும் அத பார்த்துக்கிட்டே தான் போனேன். 2 நாள் பிரயாணத்தின் முடிவுல நாங்க ஒரு அ இடத்த போய் சேர்ந்தோம். ரொம்ப நாள் ஆயி நெடுநாள் பிரிவுக்கு அப்புறம் தந்தைய பார்க்க போற சந்தோஷத்துல, அவனோட விழிகள் வந்து நிலை கொள்ளாம இருந்தது. அது அந்த நம்ம தோழனோட உணர்வுகள அப்படி பார்க்கும்பொழுது எவ்வளோ சந்தோஷமான விஷயமா இருக்கும் தெரியுங்களா? ஸோ நானும் அதையே பார்த்துக்கிட்டு, அவனோட சந்தோஷத்துல பங்கெடுத்துக்கிட்டே போக ஆரம்பிச்சேன். ஆ 2 பக்கம் இந்த மரங்கள் வந்து எங்களையே உத்து பார்க்குற மாரி இருந்தது எங்களுக்கு. எட்டி எட்டி பார்க்குற மாதிரி அதோட முகம் எங்களுக்கே பக்கம் திரும்பின மாரி இருந்தது. அத கடந்து தான் நாங்க அங்க போனோம். அந்த பனை ஓலை குடிசைகளுக்கு மேல அந்த நட்சத்திரம் அப்போதும் ஒளிந்துகிட்டே இருந்தது. ஒளிர்ந்து கொண்டே இருந்தது. அப்போ அவன் சொன்னான், "உனக்கு தெரியுதா? பனஞ்சாலை தெரியுதா? பாரு" அப்படின்னு சொல்லிட்டு. நான் உத்து பார்க்கும்போது தோப்புகள தாண்டி பனஞ்சால ஆரம்பித்தத நான் பார்த்தேன். "பனஞ்சால தான் இருக்கு. உங்க கிராமம் எங்க?" அப்படின்னா, "இத தாண்டி வரும். பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டே முன்னாடி போயிட்டே இருந்தான். நாங்க 2 பேரும் எங்களோட வேகத்துக்கு மீறி நாங்க ஓடிட்டு இருந்தோம். எங்க கால்கள் வந்து அவன் வந்து பழக்கப்பட்ட மணல் பகுதிகள்ல அவன் ஓடிட்டே இருந்தான். என்னால நடக்கவே முடியல. நான் இருந்தாலும் அவனோட ஓட்டத்துக்கு ஈடு கொடுத்து ஓடிக்கிட்டே இருந்தேன். அவன் பின்னாடி அவனோட சந்தோஷத்துல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேட்ல ஓடிட்டு இருந்தான். ஓடி போய் அந்த பனஞ்சாலை தாண்டுன உடனே, அந்த ஓலை குடிசைகள் வந்தது. எல்லா குடிசைகள்லயுமே விளக்கு எரியல. மூடி இருந்தது. நாங்க போய் சேரும்போதே மாலை ஆயிடுச்சு. அதனால விளக்குகள் எரியலையே, என்ன மூடி இருக்கே எல்லா வீடும் அப்படின்னு நாங்க ஆச்சரியமா பார்த்தோம். அவன் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னான். எல்லார் வீடுகளும் சொன்ன மாரி மூடியே இருந்தது. நான் சொன்னேன், "எங்கப்பா போனாங்க எல்லாரும்?" அப்படின்னு நான் கேட்கும்பொழுது, "ஆ பக்கத்துல சுடுகாடு பக்கமா வெளிச்சம் தெரியுது. அங்க போயிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். வா நம்ம போலாம்" அப்படின்னு என்ன கூப்பிட்டான். நம்ம கொஞ்ச நேரம் இருக்கலாமே அப்படின்னா, "இல்ல, இல்ல நம்ம போய் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வேக வேகமா நடந்தோம். ஒரு மேட்டுல சுடுகாடு இருந்தது. அங்க போனா நெறைய மக்கள் கூடியிருந்தாங்க. அவங்களுக்கு நடுவுல தீவெட்டிகள் எரிஞ்சுட்டு இருந்தது. அவங்க எல்லாம் பேசிட்டு நின்னுட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல அப்பதான் யாரையோ புதைச்சிருக்காங்க. பச்சை மண்ணாலான ஒரு சமாதி இருந்தது. ஏதோ ரகசியத்த தனக்குள்ள வச்சிருந்த மாதிரி அமைதியாவும், மௌனமாவும், கொஞ்சம் உயர்வாகவும் இருந்தது. அந்த காட்டுப்பாக்கம் மிராசுதாரரு இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு ஒருத்தன் பேசிட்டு இருந்தான். என்ன பேசினான்னு நான் கிட்ட போய் கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அவன. ஆ மிராசுதாரர் இப்படி பண்ணியிருக்க கூடாது. நம்ம வந்து நம்ம உழைப்ப நம்ம கேட்டோம். வாரம் கேட்கிறாரு அவரு. அப்பல்லாம் வாரம் கேட்கறது ஒரு முறையா இருந்தது. அந்த கிராமத்திலயும் இருக்கு அப்படின்றத நான் அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். வாரம் கேட்டா உரிமை கேட்டதுக்காக கருப்பு கோனார கொன்னுட்டாங்க. இப்படி கொலை பண்ணிட்டாங்க. இந்த மாரி ஆயிடுச்சு. அவரு உரிமைய தானே கேட்டாரு. அவரு உரிமைய கேட்டதுக்கு அவரு இப்படி பண்ணிட்டாரே! நம்ம கருப்பு கோனாரு செத்துட்டாரே! அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருந்தான். நான் என்ன ஆச்சு? என்ன விவரம்? அப்படின்னு சொல்லிட்டு நண்பன திரும்பி பார்க்க கேட்டேன். அப்போ அவன் மின்சாரம் தாக்கியது மாரி நின்னுட்டு இருந்தான். எனக்கு ஒண்ணும் புரியல. "என்ன ஆச்சு? என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கறதுக்குள்ள, அவன் அப்பான்னு கத்திக்கிட்டு அந்த சமாதி பக்கம் ஓடுனான். அவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணுமே கொஞ்ச நேரத்துக்கு புரியவே இல்ல. அப்புறம் தான் தெரிஞ்சது, இறந்தது அவங்க அப்பா அப்படின்னு சொல்லி. அந்த சமாதி மேல போய் விழுந்து அப்படி அழறான் அவன். பிள்ளை பாசத்த போல அவன் கண்ல இருந்து தண்ணீர் பிரவாகம் எடுத்துக்கிட்டே இருக்கு. தந்தையின் அன்பை போல அந்த ஈர மண் வந்து அவனோட மார்ப நனைச்சுக்கிட்டு. ஒரு கட்டத்துக்கு மேல அவன் அழுக அதிகமாயி சமாதிக்குள்ளேயே இறங்கி அந்த ஆத்மாவோட கலந்துர நினைக்கிறான் போல இருக்குன்ற அளவுக்கு அவனோட கண்கள்ல இருந்து தண்ணி அந்த சமாதிக்குள்ள இறங்கிட்டு. அப்பவும் அந்த துருவ நட்சத்திரம் மேல நான் பார்த்தேன். அது மிளர்ந்து கொண்டே இருந்தது. அந்த நட்சத்திரம் அங்கதான் இருந்தது. அது ஒளி கொடுத்துக்கிட்டே இருந்தது. அந்த கண்ணீர் துளிகள் எல்லாமே அந்த வத்தி ஏத்தி வச்சிருந்த அந்த சமாதி மேல ஏத்தி வச்சிருந்த வத்திய அணைச்சிடுச்சு. அணைச்ச உடனே அந்த கடைசி புகை அவன் முகத்துல பட்டு போன புகை எனக்கு பார்க்கறதுக்கு அவரோட தந்தையோட கடைசி மூச்சு அந்த சமாதியில இருந்து மேலெழும்பி வந்து அவன் முகத்தை தடவிட்டு போற மாதிரி இருந்தது. அந்த நொடி என்னோட கால்கள் மரத்து போயிடுச்சு. எனக்கு வேற எதுவுமே தோணல. வேற எதுவுமே தெரியல. அவனோட அழுகை கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு மேல அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியாது. நான் வந்துட்டேன். 8 வருஷம் ஆயிடுச்சு இது நடந்து. ஆனா எனக்கு இன்னமும் அந்த புகையும், அந்த கண்ணீரும், அந்த ஈர மண்ணும்,
அந்த முகங்களும், அந்த பனஞ்சாலைகளும், அந்த பனை ஓலை வீடுகளும் அப்படியே மனசுல பசுமையா நிக்குது. ஏன்னு எனக்கு தெரியாது. 8 வருஷம் கழிஞ்சிடுச்சு. இன்னைக்கு நான் ஒரு எழுத்தாளன். பட்டணத்துல இருக்கேன். அவன் அந்த ஊர விட்டு வரவே இல்ல. அந்த ஊரு, அவனோட அந்த விவசாயிகள் குடும்பம், காட்டுப்பாக்கம். அந்த ஊர்லயே அவன் இருந்துட்டான். அந்த விவசாயிகளுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு, அந்த விவசாயிகளோட தேவைகள நிறைவேத்திக்கிட்டு, அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அவனால பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணிக்கிட்டு, அவன் அங்கேயே இருந்துட்டான். திரும்பி வரவே இல்ல. 8 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு லெட்டர் மட்டும் வந்தது. அந்த கடிதத்துல அவன் தான் எழுதியிருந்தான். அந்த கடிதத்துல அவன் என்ன எழுதியிருந்தான் அப்படின்னா, கடவுளுக்கும், கலா ரசிகர்களுக்கும் எல்லாருமே சேவை செய்றாங்க. எல்லா மனிதர்களும் அதுக்காகவே வேலை செய்றாங்க. ஆனா, நீயும் நானும் வேறுபட்டுட்டோம். கல்லூரி நாட்கள்ல இருந்தே உன்னோட கருத்தும், என்னோட கருத்தும் வேறு வேறையாவே இருந்தது. அவங்களோட நம்ம ஒட்டவே இல்ல. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நண்பா அப்படின்னு எழுதியிருந்தான். எனக்கும் அந்த கருத்துல ரொம்ப உடன்பாடு இருக்கதான் செஞ்சுச்சு. நாங்க 2 பேரும் அப்படித்தானே ஆயிட்டோம். அவன் கடைசியில சொன்னான் கடிதத்துல, கடவுளுக்கும், கலா ரசிகர்களுக்கும் தொண்டு செய்யாம நம்ம மனிதர்களுக்கு தொண்டு செய்றோம் அப்படின்னு. உண்மைதானே இல்லையா? நான் மனிதர்களுக்கு தொண்டு செஞ்சுட்டு இருக்கேன். அவன் விவசாயிகளுக்காக தொண்டு செய்றான். அந்த விவசாய கூலிகளுக்காகவும், தொழிலாளர்களுக்காகவும் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். அவன் சொல்றான், அந்த பகுதியில இருக்க விவசாயிகளும், அந்த தொழிலாளிகளும் என்னோட எழுத்த ரொம்ப அதிகமா படிக்கிறாங்களாம், பாராட்டுறாங்களாம், அவங்க சந்தோஷப்படுறாங்களாம். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தருதாம் அப்படின்னு அந்த கடிதத்துல அவன் குறிப்பிட்டிருந்தான். அத படிச்ச உடனே எனக்கு அவ்வளவு சந்தோஷம். என்னோட எழுத்துக்கள் அவங்களுக்கு உதவுது அப்படின்றதுல எனக்கு நிறைவு. அதனால ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. அதனால நானு அவன் சொல்றத ஒத்துக்கிட்டேன். மனிதர்களுக்கு நாங்க தொண்டு செஞ்சுட்டு தான் இருக்கோம். அந்த நட்சத்திரம் அங்கேயே இருந்துச்சு. அது ஊழி காலம் வரைக்கும் அவங்களுக்கு தோழர், உங்க மைக்கை மியூட் பண்ணுங்க தோழர். மியூட் பண்ண முடியல. உங்க மைக்கை மியூட் பண்ணுங்க சங்கமேனன் தோழர். நீங்க தொடருங்க தோழர். நான் பார்த்துக்கிறேன். சோ அந்த நட்சத்திரம் அங்கேயே இருந்தது. அது ஊழி காலம் வரைக்கும் அங்கதான் இருக்கும். அந்த நட்சத்திரம் ஏன் எனக்கு அவ்ளோ பிடிச்சிருந்ததுன்ட்டு இப்ப நான் சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு. அந்த நட்சத்திரம் யாருன்னும் நான் சொல்லவே வேண்டாம். கருப்பு கோணார்கள் இந்த மாதிரி நிறைய நட்சத்திரங்களா இருக்கதான் செய்றாங்க. நானும் அந்த என்னோட நண்பனோட கடிதத்தை எடுத்துக்கிட்டு என்னோட லைஃப்ல பிரயாணப்பட்டேன். இப்படியா அந்த கதை முடியுது. அந்த நினைவு நட்சத்திரம் இந்த கதை இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஆனா அது என்கிட்ட கடத்திட்டு போன விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. உண்மையில ஒரு நினைவு நட்சத்திரமா நமக்குள்ளேயும் இருக்கிறாங்க. நம்ம லைஃப்ல அவங்க யாரா இருக்கிறாங்கன்றத பொறுத்துதான் நம்ம யாரா இருக்கிறோன்றதும் தீர்மானிக்கப்படுது. அந்த நினைவு நட்சத்திரங்கள் எதுக்காக நமக்கு நினைவுல இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான காரணம் நம்ம தேடிட்டோம்னா, நம்மளோட லைஃபோட கோலும் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிரும். இந்த படிக்கும்பொழுது என்னையும் மீறி நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட தகப்பனார நான் நினைச்சுக்கிட்டேன். அங்க அவன் தகப்பனார் கண்ணீர் விட்ட ஒரு கதாபாத்திரத்த பார்க்கும்பொழுது, என்னோட தகப்பனார் சமீபமா தவறியிருந்தாரு. அவர நான் நினைச்சுக்கிட்டேன். அவரும் எனக்கு ஒரு துருவ நட்சத்திரமாவே மாறி இருந்தாரு. ஏன்னா, அவரோட இறப்பு வரைக்கும் எனக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியாத நிலையில தான் இருந்தேன். அவரோட இறப்புக்கு பிறகு தான் நான் வந்து சில விஷயங்கள் முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ என்னோட வாழ்க்கையிலயும் துருவ நட்சத்திரமா இருக்கிறது என்னோட தகப்பனார் அப்படின்னும் பொழுது, எல்லாரோட வாழ்க்கையிலயும் அந்த நிகழ்வு நடந்து தான் இருக்கும். எல்லாரோட உணர்வுகள்லயும் இது கலந்து தான் இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன், இந்த கதை முடியும்பொழுது இதே நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. அது நீங்களும் சம்மந்தப்பட்டுருவீங்க. நானும் அதுல சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எவ்ளோ காலத்துக்கு முந்தைய எழுதி இருக்கிற ஒரு சிறுகதை இருந்தாலும், இதோட அழுத்தமும், இதோட கடத்துற உணர்வும், இது சொல்ல வர விஷயமும் ஒரு அலாதியான உணர்வ நமக்கு தந்துட்டு போகுது. அதுல அவர் எடுத்திருக்கிற அந்த தூவி இருக்கிற ஒரு படிமங்கள் இருக்கு. அந்த படிமங்கள் வந்து ரொம்ப அழகான விஷயங்களா இருக்கு. இந்த பிள்ளை பாசத்த போல அவனோட கண்ணீர் பெருகுது. தந்தையின் அன்ப மாதிரி அந்த ஈர மண் அவனோட மார்ப நனைக்குது. இந்த இந்த 2 லைன் நம்ம படிக்கும்பொழுது நமக்கு தானா கண்ணு கலங்கிரும். நம்ம தனியா உட்கார்ந்து ஒரு அறையில படிக்கும்பொழுது. கண்டிப்பா நம்மளோட தந்தையாரோ,
நம்மளுக்கான ஒரு நட்சத்திரமும் அங்க நமக்கு கண்ணுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுட்டு போறாங்க. அது எழுத்தாளரோட வெற்றின்னு சொல்றத விட, நம்ம நம்ம இந்த டைம்லயும் அத கடத்தக்கூடிய அளவு அவரோட வார்த்தைகளும், அந்த எழுத்துக்களும் அவ்ளோ வலிமையா இருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பா அங்க உணர தான் வேணும். அதே மாதிரி மனிதர்களுக்கு தொண்டு செய்றோம் அப்படின்ற ஒரு விஷயமும். நம்ம கண்டிப்பா இந்த குழுவும் அப்படிதான் நான் நெனைக்கிறேன். நம்ம கலா ரசிகர்களா இருக்கிறோமா? நம்ம கடவுளுக்கு ம இதுவா புராணங்கள சொல்றோமா? நம்ம மனித என்னென்ன விஷயங்களுக்காக நம்ம ஓடிட்டு இருக்கோமான்னு கிடையாது. நம்ம செய்யறது இங்க மனிதர்களுக்கான ஒரு தொண்டு தான். ஸோ அந்த கட்டமைப்புல நம்ம இந்த குழு மொத்தமுமே இணைஞ்சிருக்கு. இந்த குழுல இருக்கிற எல்லாருமே அந்த ஒரு உணர்வு இருந்தாலொழிய இங்க வந்திருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளும் மனிதர்களுக்கு தொண்டு செய்றோம். அப்படின்றதுல நம்ம அதுல உள்ள வந்துட்டோம் அப்படின்னு நானு நம்புறேன். ஸோ அவரு கடைசியில அந்த ஒரு வார்த்தை வருது இல்லைங்களா? இந்த கண்ணீர் துளி அந்த வத்திய அணைக்கிற விஷயம். அந்த புகை, அந்த புகை கடைசி புகை வந்து தந்தையின் கடைசி மூச்சு மாதிரி அவரோட முகத்துல வந்து அடிச்சுது அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல நிஜமாவே எனக்கு அந்த ஃபீல நானு அப்படியே அனுபவிச்சேன். அந்த அளவு தமிழொலி நம்ம உள்ள இறங்கிடுறாரு. அதுலேருந்து வெளியில வர்றதுக்கு நான் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. என்னோட இந்த இத்தனை சிறுகதைகள் படிக்கும்பொழுது ஏற்பட்ட தாக்கத்த விட கண்டிப்பா இந்த சிறுகதை எனக்கு ரொம்ப ஏற்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா, அதன் பின்புலமா இருக்கிற அந்த உணர்ச்சி, ஒற்றுமை. எப்பவும் ஒரு சூஃபி இது சொல்லி முடிக்கிறது என்னோட வழக்கம். இன்னைக்கு நான் சொல்ல விரும்ப ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பயணம் குறித்த அறிவுரைகளை வீட்டிலிருந்து கிளம்பாத ஒருவரிடம் நம்ம வாங்கவே முடியாது. அதே மாதிரி வேர்ல கிடைக்கக்கூடியதை நம்ம கிளையில தேடவே முடியாது. நிலாவை வானத்துல பார்த்து ரசிக்கலாமே ஒழிய ஏரியில அதை தேடவே கூடாது. ஸோ நமக்கான நட்சத்திரங்களையும் நம்ம சரியான இடத்துல கண்டறிஞ்சு அதுக்கான கோலையும் நம்ம கரெக்டான வழியில கொண்டு போறதுக்கு இந்த மாதிரி கதைகளும் இந்த மாதிரி படைப்புகளும் காலங்காலமா நமக்கு துணை நின்றுகிட்டே இருக்கு. நம்மளும் அதை புரிஞ்சுக்கிட்டு யார் முன்னேறி போறாங்களோ அவங்க அந்த நட்சத்திரத்தையும் கண்டடைகிறாங்க. அந்த நட்சத்திரம் வழிகாட்டல் மூலமா தன்னோட இலக்கையும் கண்டடைகிறாங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் நடக்கணும். எல்லாரும் அந்த விஷயங்கள்ல கலந்துக்கணும் அப்படின்றதோட என்னோட உரையை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் நிலவுகளை நாம வானத்திலே தேடலாம். ஏரிகள்ல தேடாம இருக்கிறது நல்லது. வாய்ப்புக்கு நன்றி. தோழமைகளுக்கு நன்றி. தோழர் இருக்காங்களா? தோழர் என்ன அமைதியாயிடுச்சு? தொடர் கருமுருகன் ஐயா இல்ல என்ன ஆச்சு? போயிட்டாரு. நீங்க தொடருங்கம்மா, நீங்க தொடருங்க. முடிச்சுட்டாங்க அவங்க கதையை இல்ல முடிச்சுட்டாங்க. அவரு கதையை முடித்து கருப்பணன் ஏதோ கதையை முடிச்சுட்டாங்க. துண்டிப்பினால வெளில வந்துட்டார் வந்துட்டார். கருப்பணன் தோழர் மீண்டும் வந்துட்டார். மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. நன்றி தோழர். இடையில இணைய துண்டிப்பு ஏற்பட்டு விட்டது. அதனால நீங்க கதையை நிறைவா சொல்லும்போது தான் வரல, பொறுத்தருளுக. சரி, கதை முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி தோழமையே. வழக்கும்போது நம்முடைய பின்னூட்டம் தருகிற எங்களுடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மேலாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள். அன்பான தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நம்முடைய கதை சொல்லி இன்றைய கதை சொல்லி அன்பிற்குரிய சகோதரி ஆயிஷா சித்திகா அவர்கள் மிக அருமை
அருமையாக கதையை சொல்லி முடித்திருக்கிறார். அந்த கதையில வரக்கூடிய எல்லா நுட்பங்களையும், கதை அழகையும், கதையில் உள்ள நுட்பங்களையும், நம்முடைய தமிழுடைய மொழி நடையையும், அவருடைய மொழி ஆளுமையையும் விடாமல் மிக அழகாக நல்ல தெளிந்த குரலில், தெளிவான உச்சரிப்பில், ஏற்ற இறக்கங்களுடன் மிக தன் சொந்த அனுபவங்களோடு சேர்த்து அதை சொல்லியிருக்கார். எப்படி ஒரு சிறந்த படைப்பு ஒவ்வொன்றிலும் ஒருவன் அவனுடைய வாழ்க்கையை பார்க்கிறான் என்பார்கள். அதுபோல தமிழொலியினுடைய இந்த கதையில் தன்னுடைய வாழ்க்கையை பார்த்ததாக தோழியர் சித்திகா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆயிஷா சித்திகா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எல்லாருக்குமே பொருந்தது. கிராமத்துல பொதுவா மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள் தான் வானிலை நட்சத்திரமாக ஒளிவிடுகிறார்கள் என்று சொல்லுவார்கள். அந்த ஒரு நம்பிக்கையை, மக்களிடம் உள்ள அந்த நம்பிக்கையை வைத்தே அந்த நட்சத்திர நான் அவர்கிட்ட பேசுறேன். கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது நீங்க பேசுங்க. மியூட் பண்ணுங்க தோழர். இடையில ஏதோ குறுக்கீடு வருது அதனால சொன்னாங்க. அந்த நட்சத்திரமே ஒரு பாத்திரமாகவும், அந்த மண் அவருடைய அந்த கருப்பு கோணாருடைய மண் சமாதி ஒரு பாத்திரமாகவும், அந்த சமாதியின் மீது புகைவிட்டு கொண்டிருக்கின்ற ஒரு வத்தி பாத்திரமாகவும், அப்படி இயற்கை நிகழ்வுகளையும் இயற்கை பொருள்களையுமே பாத்திரமாக வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த கதை மிக சிறப்பாக இருக்கிறது. ஒரு தொழிலாளி வர்க்க கதை, ஒரு விவசாய தொழிலாளி விவசாயிகளுக்காக போராடி படுகொலை செய்யப்பட்ட ஒருவருடைய கதை இது. அவருடைய மரபிலேயே அவருடைய மகன் பட்டதாரி படிப்பு ஒரு தமிழ் கல்லூரியிலே படித்தும் வேலைக்கு போகாமல் அவருடைய பாதையிலே அந்த விவசாய தொழிலாளர்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் பாடுபடுகிற ஒரு வழியிலே அவன் சென்று கொடுக்கிறான் என்ற ஒரு வர்க்க கதையை எவ்வளவு அழகாக அந்த சிறுகதைக்குரிய நுட்பத்தோடு ஒரு வர்க்க கதையை எப்படி எழுத வேண்டும் என்பதற்கு இந்த கதை ஒரு இலக்கணம். அந்த வத்தி பாருங்க, புகை கீழே அப்படியே படிதான். அது மென்மையான காற்று அப்பொழுது வீசுகிறது, அந்த புகை கீழே படுகிறது. எப்படின்னா அவருடைய மறைவுக்கான துக்கத்தை பிரதிபலிப்பது போல் அந்த புகை படிதான். சரி, இவனுடைய கண்ணீர் அந்த வத்தியின் மீது படிந்தது, அணைந்து விடுகிறது. அந்த கடைசி புகை நின்றது, அவருடைய உயிர் நின்றதை போல, உயிர் துடிப்பு நின்றதை போல இருக்கிறது என்று மிக அழகாக அந்த கதையோடு பொருந்துகிற வகையிலே உவமைகளையும் உருவகங்களையும் அடுக்கிக் கொண்டே போகிறார் தமிழொலி. அதுதான் ஒரு கவிஞன் சிறுகதை எழுதுகிற பொழுது எவ்வளவு அற்புதமாக ஒளி வீசுகின்ற கதை. மக்களுடைய போராட்ட உணர்வை மழுங்கடிக்காமல் இன்றைக்கும் அது பொருத்தமாக இருக்கிறது. இன்றைக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கு விவசாயிகளுக்காக போராடக்கூடிய ஒரு உணர்ச்சியை 1949 முன்னணியிலே இந்த பத்திரிகை வந்திருக்கு, இந்த கதை வந்திருக்கிறது. அந்த 49 இருந்து இன்றைக்கு 24 வரைக்கும் கூட பொருத்தமாக இருக்கிறது. அதுதான் இந்த கதையினுடைய ஒரு உயிரோட்டமான, அது வாழ்ந்து கொண்டிருக்கிற அதனுடைய தன்மை. அத்தகைய கதையை படைத்த தமிழ் மொழியை நாம் வாழ்த்துவோம், வணங்குவோம். இந்த கதை சொல்ல நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு கலை இலக்கியத்திற்கும் அதனுடைய பொறுப்பாளர்களுக்கும், குறிப்பாக நம்முடைய அன்பு மிகுந்த பொதுச் செயலாளருக்கும், அருமை மிகு நெறியாளர்கள் கருமுருகன், அகிலா அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியும், இதை கேட்டுக் கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பை பரிமாறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களே. வேறு யாராவது பின்னோட்டம் சொல்றீங்களா? இன்னைக்கு எல்லாம் இணையம், ஏன்னா வேறொரு இணைப்புல உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் பரபரப்பா இணையம் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கிறதுக்கு இடர்பாடா இருக்கு. அதான் வேற யாராவது பின்னூட்டம் தரீங்களா? லதாமா தரீங்களா? வணக்கம் ஐயா, என்னுடைய குரல் கேட்குதாங்க? சொல்லுங்க. நன்றாகவே கேட்கிறேன். வணக்கம். ஆயிஷா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அழகா இந்த கதை சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னா அந்த கதையில 2 கேரக்டர் வருது. அதுல ஒரு கேரக்டர் தானே ஒரு கேரக்டராக மாறி அந்த கதையை சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப எளிமையா சத்தமா பேசுங்கம்மா. ரொம்ப எளிமையாவும் பொறுமையாவும் அந்த கதையை சொல்லியிருக்காங்க. கேக்குதாங்களா? ஹலோ, கேக்குது.
கொஞ்சம் குரலை உயர்த்துங்கள். ஓ, இன்னும் சத்தமா பேசுங்க. பேசுங்க, நீங்க பேசுங்க. வணக்கம் ஐயா. இப்ப நல்லா இப்ப நல்லா கேக்குது. இல்ல, மைக் அது கீழே இருந்திருக்கு, அதனாலதான். ரொம்ப நன்றிங்க. ஆயிஷா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் இதை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நல்லா கதை சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு கேரக்டரா, 2 கேரக்டர்ல தானே ஒரு கேரக்டராக அந்த கதையில பயணப்பட்டு சொல்லியிருந்த விதம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற குழுவில் நான் இணைந்து இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. நன்றி தோழமையே. வேறு யாராவது? செங்கை கிருஷ்ணன் தோழர், நீங்க சொல்லுவீங்களேன். கேக்குதுங்களா? கேட்குது, சொல்லுங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் நேரலையில் வந்திருக்கிறேன். சூழல் என்னால் வர முடியல. இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுடைய தோழர் சங்கர் நாராயணன் இன்னைக்கு காலையில் அழைச்சு நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இன்னைக்கு நான் உங்களால கலந்து கொள்ள மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இரட்டிப்பு மகிழ்ச்சி என்பது இன்றைக்கு கதை சொல்லியாக வந்த நம்முடைய தோழர் ஆயிஷா அவர்கள் செங்கை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை சேர்ந்தவர்கள் என்பது மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து இங்கு என்னுடைய அன்பு தம்பி சாகா பாரதி அவர்களும் கதை சொல்லியிருக்காங்க செங்கல்பட்டு கிளையிலிருந்து. மிக்க மகிழ்ச்சி. குறிப்பாக நம்முடைய தோழர் மேனாள் பொதுச் செயலாளர் அவர்கள் ரவீந்திர பாரதி அவர்கள் ஒரு விமர்சனம் சொல்லிவிட்ட பிறகு அதுக்கப்புறம் விமர்சனம் சொல்வது மிக சிரமமான விஷயமா நான் அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன். ரொம்ப அற்புதமான எல்லாவற்றையும் கூட்டிட்டு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்ன நினைக்கிறார்களோ அதை எல்லாம் அவரு நினைச்சு அழகா பதிவு பண்ணிட்டாங்க. ரொம்ப அருமையா சொன்னாங்க. குறிப்பா இந்த கதையை தான் நான் சொல்றதா இருந்தேன். தோழர் நடராசன் அவர்கள் எனக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா என்ன சொல்ல முடியல, அவருக்கு பதில் சொல்ல முடியல. ஆனா இன்னைக்கு நான் நினைத்ததை விட மிக சிறப்பாக இந்த கதையை ஒன்று விடாமல் ஆரம்பத்திலிருந்து அந்த பாத்திரமாக மாறி அந்த நம்முடைய கவிஞர் தமிழ்வழி அவர்கள் என்ன நினைத்து அந்த கதையை எழுதினாரோ அதை கேட்டவர்களுக்கு கேட்டவாறு எழுதியவாறு அந்த மனதிலே பதிய வைத்த ஒரு சிறப்பு இந்த கதை சொல்லி தோழர் ஆயிஷாவுக்கு மிகுந்த நாம் கலை இலக்கிய பெருமன்ற சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த ஒரு விஷயத்தையும், அதாவது ஆரம்ப காலத்திலிருந்து கல்லூரியில் சேர்ந்திருந்து அதுக்கப்புறம் வருகின்ற வரை அந்த கதையில என்னென்ன ஓமைகள் ஓமானங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் ரொம்ப அழகா எடுத்து, இப்ப ஐயா ரவீந்திர பாரதி சொன்ன மாதிரி, தோழர் சொன்ன மாதிரி ஒரு ஊதுவத்தி புகையை கூட தமிழ்வழி விடவில்லை. அதை கூட அழகா இறுதி மூச்சு ஆவி போக கடைசி ஆவி என்று சொல்லும்போது நான் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு வருத்தமான ஒரு உணர்ச்சியாக இருக்கிறது. கடைசி மூச்சு அவனை தழுவி கொண்டு போகிற மாதிரி அந்த ஊதுவத்தி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த கல்லறை ஈரமாக தனக்குள் எல்லாம் நிறைய விஷயங்களை புதைத்து வைத்துக் கொண்டு ஒரு புதையலாக மாறி அது மௌனமாக இருக்கிறது என்ற விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. இன்னொன்று அருமையான விஷயம் தோழர் ஆயிஷா சொன்னது, தமிழ்மொழியினுடைய வார்த்தையில அவர் வருகின்ற பொழுது அந்த பனைமர சாலைகள், அந்த கதைகளை கேட்கறது நம்ம அங்கேயே நடக்கிற மாதிரியே ஒரு எண்ணம் நமக்கு அது உணர்வு தோன்றுகிறது. அந்த பனைமரை சாலைகள், பனை ஓலை குடிசைகள் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த குடிசைகள் வாழ்ந்த இடங்களை எல்லாம் பார்த்து பழகியதான் நமக்கு அந்த 1949 எழுதினாலும் இன்று வரை அந்த கிராமத்தை படம்பிடித்து காட்டுவது ஒன்று. அப்படி அந்த நடந்து வருகின்ற போது அந்த பண ஓலைகள் எல்லாம் கை நீட்டி வரவேற்கிறது என்றெல்லாம் அவர் எழுதியிருப்பார். அதுல சாதாரணமா ஒரு அக்ரிணை கை நீட்டி வரவேற்கிறது என்பதை நம்ம கம்பராமாயணத்துல சிலப்பதிகாரத்தான் படிச்சிருக்கோம். ராமனை அந்த நாட்டு கொடி அவனை வரவேற்றது, ஐயனை முல்லைபாய் என்று அழைத்ததம்மா என்று கம்பர் எழுதுவார். அதே மாதிரி வாரல் என்ற போது மதித்து கை காட்டுன்னு சிலப்பதிகாரம் மதுரை கொடி சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கு நம்முடைய தமிழ்வழி அவர்கள் இந்த இருவர்களையும் அந்த கிராமம் பனை ஓலை கைகளால் அழைத்தது என்று அருமையான ஓமையை குறிப்பிட்டிருப்பது மிக சிறப்பாக ஒன்று. அதற்கு அடுத்து ஒரு நோயாளி இருக்கின்ற நோயாளி
எப்படி வந்து தன் உயிருக்கு போராடி கொண்டிருப்பானோ அப்படிப்பட்ட குடிசைகள் என்று சொல்லும்போது நாம் வந்து என்ன சொல்லுவது தமிழ் மொழின்னு சொல்லவே முடியல. சாதாரண ஒரு குடிசையை ஒரு ஒரு விவசாய குடிசை என்ன நிலைக்கு இருக்கிறது, விவசாயியின் வாழ்க்கை என்ன நிலைக்கு இருக்கிறது என்பதை எல்லாம் அவர் அழகாக ஒரு ஒரு வார்த்தையிலும் படம் பிடித்ததை கதை சொல்லி சிறப்பாக காட்டினார்கள். அந்த சுடுகாட்டில் நடந்த நிகழ்ச்சி, கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சி, அதற்கு பிறகு ரவீந்திரன் சொன்ன மாதிரி ஒரு போராளியின் மகன் கடைசியாக மீண்டும் மீண்டும் தகப்பனை போல இந்த சமுதாயத்துக்கும் தன்னை வளர்த்த சமுதாயத்துக்கும் உழைப்பாளிக்கும் விவசாயிக்கும் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிக்க வேண்டும் என்று தந்தை வழியில் நின்று அவன் படித்து அவரோடு படித்தவர் எல்லாம் பெரிய பெரிய வேலைக்கு சென்று சென்னையில வசதியாக இருக்கிறார்கள். ஆனால் இவராலும் இருக்க முடியும். ஆனா இருந்தாலும் தன்னுடைய தந்தை வழியில் அந்த அவருடைய வழியில் இந்த சமுதாயத்துக்கு உழவர் சமுதாயத்துக்கு உழைப்பாளி சமுதாயத்துக்கு உழைப்பாளி வர்க்கத்துக்கு தன்னுடைய உழைப்பையும் அர்ப்பணிக்க வேண்டும், தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை தமிழ் வழி அவர்கள் அருமையாக படம் பிடித்து ரவீந்திர ஐயா சொன்ன மாதிரி இன்றைக்கும் இந்த உழைப்பாளிகளை பற்றி நாம் நினைக்கிற அளவுக்கு அவர் எழுதியிருக்கிறார்கள். இந்த வர்க்க கதையை சிறப்பாக, அதாவது கதை சொல்றதுக்கு சில விஷயங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அப்படி ஆயிஷா அவர்கள் அந்த பாத்திரமாக மாறும்படி தேர்ந்தெடுத்துக் கொண்டார். அதனால அந்த கதை சொல்வதற்கு வசதியாக போய்விட்டது. அற்புதம் நானும் நினைக்கவில்லை. ஏறக்குறைய அந்த நட்சத்திரம் என்ற வார்த்தை ஒரு 6-7 இடத்துல ஒரு குறிப்பிட்டிருப்பார். ஆக ஒரு நட்சத்திரம் என்பது இன்றைக்கு நம்முடைய முன்னோர்களாக இருக்கிறார்கள் என்பதிலும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதிலும் நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்நாளை அவர்களைப் போல இந்த வர்க்கத்திற்காக பாடுபட வேண்டும் என்ற ஒரு நீதியை இந்த கதை நமக்கு சொல்வதை சிறப்பாக இந்த கதை சொல்லியிருக்கார்கள். அவருக்கு மேலும் மேலும் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்தையும் சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. வேறு யாராவது பின்னூட்டம் இருக்கீங்களா? திரு சீனி சந்திரசேகர் ஐயா வந்திருக்காரு என்னோட அழைப்பின் பேர்ல. நன்றி, அவரு பேசுவாருன்னு நினைக்கிறேன். நன்றி ஐயா. தோழமையே சீனி சந்திரசேகரன் ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி நீங்க இணைந்ததுல தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சம் நிறைந்து வாழ்த்துகிறது. நீங்க உங்களுடைய கருத்து பின்னூட்டம் சொல்லலாம். தோழர், அவர் வந்து செங்கல்பட்டு வட்டக்கிளையினுடைய துணைத் தலைவர். நன்றி நன்றி நன்றி. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் துணைத் தலைவர் அவர். நன்றியா, நன்றிங்க. சொல்லுங்க. வணக்கம் ஐயா, கேக்குதா நான் பேசுறது? நல்லா கேக்குது தோழர், சொல்லுங்க. நன்றிங்க. ஒரு கதை சொல்லிக்கு இருக்க வேண்டிய அத்தனை பண்புகளையும் நம்முடைய தோழர் அவர்கள் சிறப்பாக இங்கே வெளிப்படுத்தி இருந்தார்கள். வீடியோவும் ஆன் பண்ணிடுங்களேன். வீடியோவா? சந்திரு, ஓகே ஓகே. இந்த நினைவு நட்சத்திரங்கள் வந்து துருவ நட்சத்திரம் இதிகாசங்கள்ல துருவ நட்சத்திரம் சொல்லுவாங்க. இங்கே நினைவு நட்சத்திரம் சிறப்பான ஒரு கதை. எல்லோருடைய நினைவுகளையும் கிளறுகின்ற வகையில இந்த ஒரு கதையாக இருந்தது. இந்த கதையை நான் படித்ததில்லை, ஆனால் இன்று கேட்கும் பொழுது அந்த முழு கதையும் மீண்டும் படிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை தூண்டும் வகையில அவர்களுடைய அந்த சொல்லாடலும் அவர்களுடைய கதை சொன்ன விதமும் இருந்தது. மிக்க மகிழ்ச்சி. அவங்க சொன்ன மாதிரி வேரில் கிடைத்தவற்றை கிளைகளில் தேட முடியாது என்கின்ற பொழுது மிகச்சிறந்த ஒரு உதாரணங்களோடு இந்த கதையை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய செங்கற்பட்டு கிளை வட்டக்கிளை சார்பாகவும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தோழர். நன்றி தோழமையே. வேறு யாராவது பின்னூட்டம் தரீங்களா? கற்பகம் அம்மா, மைக் ஆன் பண்றீங்க, சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா, பயணத்தில் இருக்கிறேன். ஆனாலும் கூட அன்பு சகோதரியின் கட்டளையை தட்ட இயலாமல் செங்கற்பட்டு ரயில் நிலையத்திலேயே நான் இணையத்தில் இணைந்தேன். மகிழ்ச்சி. கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். பொதுவா குழந்தைங்க தான் கதை கேட்கறது வழக்கம். இங்க கதையை சொல்லி களத்திற்கே அழைத்து செல்லுகின்ற ஒரு மாண்பை இந்த தளம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஒவ்வொரு கதையை கேட்கும் போதும் ஐயா தமிழ் மொழியை பத்தின வியப்பு பல மடங்கு பெருகிட்டே போகுது.
உயிரற்றவற்றிற்கும் கூட அவரது கதாபாத்திரங்களாக அவர் உலவ விட்டு அதை நாம் படித்து அல்லது உள்வாங்கி கேட்டு மகிழும் போது அவற்றிற்கு உயிரும் உணர்வும் இருப்பதாகவே நாம உணர முடியுது. அம்மாவுடைய பெயரை கேட்ட உடனே எனக்கு ஆயிஷா என்கின்ற ஐயா நடராசன் அவர்கள் எழுதிய கதை ஒரு பக்கம் மனசுல அலமோதிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு ஆசிரியரும் நிச்சயம் படிக்க வேண்டிய ஒரு அற்புதமான கதை. இதை போலவே மனதை உருக வைக்கக்கூடிய ஒரு கதை அது. தந்தைக்கும் மகனுமான ஒரு பாச பிணைப்ப ஐயா தமிழொலி அவர்களுடைய கதைகள்ல நம்ம நிறைய கிராமங்கள்ல ஐயா விவரித்து சொல்லுகின்ற அழகே மிகச் சிறப்பானது. இதுல வர அந்த கதாபாத்திரம் எப்படி தன்னுடைய வாழ்க்கை பாதையை கொஞ்சம் கூட மாத்திக்காம அந்த கிராமத்துக்காகவே செலவழிக்குது அப்படின்னு நினைக்கும் போது இன்றைய காலகட்டத்துல கூட மிகச்சிறந்த உயர்ந்த கல்விகளை முடித்துவிட்டு அயல்நாட்டிலே பணிபுரிந்து அதை உதறி தள்ளிட்டு மீண்டும் கிராமத்துக்கு வந்து இயற்கை விவசாயம் செய்யற அத்தனை இளைஞர்களும் என் கண்ணு முன்னாடி நடமாடுறாங்க. இவர்கள் எல்லாம் தெரிந்தோ தெரியாமலேயோ தமிழொலி ஐயாவிற்கு மரியாதை செலுத்துவதாக நான் உணர்கிறேன். இவங்க கதை சொல்லி முடிக்கும் போது அந்த நட்சத்திரங்கள் ஐயா ரவீந்திர பாரதி ஐயா கிராமத்துல சொல்லுவாங்க, முன்னோர்கள் எல்லாம் நட்சத்திரங்களா இருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. ஐயாவுடைய உரையை கேட்கறதுக்கு முன்னாடி என்னோட மனசுல என்ன தோணுச்சுன்னா, இன்றைக்கு உலக மக்கள் தொகையை எடுத்து பாருங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை விதமான ஆகர்ஷ சக்திகள் இருக்கும், எத்தனை பேர் அவர்கள் கவனம் ஈர்த்திருப்பார்கள், எத்தனை பேர் இதயம் தொட்டிருப்பார்கள். அத்தனை பேரும் தான் நட்சத்திரங்களா மின்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த வகையில பார்க்கும்போது கலை இலக்கிய பெருமன்றம் நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சி கூட துருவ விண்மீன் போல மிகச் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய கதை சொல்லி கதையை சொன்ன விதம், அந்த கதாபாத்திரங்களை கையாண்ட விதம், எந்த இடத்துல இந்த கதை சொல்லி ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா, ஐயா தமிழொலியுடைய எழுத்துகள் இன்றும் காலம் கடந்து வாழ்கின்றது. அந்த கதாபாத்திரங்களை நம்மோடு ஒன்றச் செய்து அந்த நினைவுகளுக்குள் நம்மை அமிழ்த்தி இருக்கிறார், ஆழ்த்தி இருக்கிறார் என்றால் அந்த இடத்திலே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். மிகச்சிறந்த ஒரு முயற்சி. வாழ்த்துகள், பாராட்டுகள். வாய்ப்புக்கு நன்றிகள் ஐயா. நன்றி தோழமையே. மிக்க நன்றி அம்மா, நீங்க எனக்காக வந்தது ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சிமா. வேற யாராவது இருக்கீங்களா? நன்றி. அவங்களும் ரயில் பயணத்துல தான் இருக்காங்க. திருமதி கற்பகம் அம்மா, ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. வேறு யாராவது இருக்கீங்களா? நன்றி. நிறைவா நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களாமா? எப்பவும் எழுத்தாளர்கள் பேசிட்டு இருக்கும்போது நான் சமீபமா ஒரு எழுத்தாளரை சந்திச்சேன், திரு ஷாஜஹான் ஐயா அவர்கள். இங்க இருக்கிற பலருக்கும் அவரை தெரிஞ்சிருக்கலாம். அவரை போய் மதுரையில அவரோட இல்லத்துல சந்திச்சுட்டு வரும்போது அவர் எனக்கு ஒரு புத்தகம் பரிசளித்தார், காட்டாறு. அவர் எழுதின சிறுகதை தொகுப்பு. அதுல படிக்கும்பொழுது ரொம்ப நான் சொன்னேன், ஏன் அது ரொம்ப சோக சுவையை கொண்டு இருக்கு, ரொம்ப சோகமா இருக்கு, எல்லாமே சோக முடிவுகளா இருக்கு, ஏன் அப்படின்னு நான் நேற்று கேட்டுட்டு இருக்கும்போது, மனிதர்களுக்கு சோகம் ஈஸியா அவங்க அதுல கலந்துடுறாங்க, அது அவங்களுக்கு நினைவுல ரொம்ப அதிகமா வந்துருது. சோக சுவை அவங்க தன்னோட வாழ்க்கையில இணைச்சு பாக்குறதுனாலதான் அந்த சோக சுவை காலங்காலத்துக்கும் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. உண்மையிலே காலத்துக்கும் கடந்து நிக்கிற ஒரு படைப்புகளை உருவாக்குனவங்க எல்லாருமே அந்த சோக சுவையோட இருக்கிற விஷயத்தை தான் கையாண்டிருக்கிறாங்க. அந்த எழுத்துக்கள் மூலமா அவங்க காலம் கடந்து நம்ம கிட்ட பேசுறது என்ன அப்படின்னா, மனிதர்களோட உணர்வுகள். அந்த உணர்வுகள் எது வரைக்கும் நமக்கு இருக்குதோ, எந்த அளவுக்கு நமக்கு ஆழமா இருக்குதோ, அது வரைக்கும் நம்ம மனிதர்களாகவே இருக்க வைக்கிற சக்தி என்னை பொறுத்த வரைக்கும் சோக சுவைக்கு உண்டுன்னு நான் நம்புறேன். அந்த உணர்வுகளை எது வரைக்கும் அந்த எழுத்துக்கள் தட்டி எழுப்புதோ, எது வரைக்கும் நம்ம அந்த எழுத்துக்களுக்கு திரும்பி காது கொடுக்குறோமோ, அது வரைக்கும் நம்ம மனிதர்களாவே இருக்கோம். நம்ம மனிதமும் அப்படியே இருக்கு. நம்ம சமூகம் கெட்டழியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாவும் நமக்கு முன்னாடி வழிகாட்டிட்டு இருக்கு. இந்த கருத்தோடயே நான் முடிச்சுக்கிறேன். ஒரு கடைசியா ஒரு விஷயம் சொல்லி முடிக்கணும். உன்னை சுத்தி இருள் இருப்பதா மத்தவங்க சொன்னாங்கன்னா, ஒரு முறை உன்னையே பாரு. ஒருவேளை நீ விளக்கா கூட இருக்கலாம்.
இது ரூமியோட புகழ்பெற்ற தத்துவம். இப்படி நமக்கும் ஒரு சுய பரிசோதனை தேவைப்படுது. நம்மளும் ஒரு விளக்கா இருக்கலாம். நம்மளும் ஒரு துருவ நட்சத்திரமா யாரோட வாழ்க்கையிலயோ மாற வாய்ப்பும் இருக்கு. அந்த பயணத்தை நோக்கி நம்ம எல்லாரும் போறதுக்கான ஒரு உத்வேகத்தை இந்த கதை நமக்கு தருதுன்னு நான் நம்புறேன். வணக்கம். நன்றி தோழமையே. பொதுச் செயலாளர் இணைஞ்சிருக்காங்க, வாய்ப்பு இருக்கா? பின்னூட்டம் சொல்லலாமா பொதுச் செயலாளரே? நிறைவா பயணத்துல இருக்காங்க. அதுக்காண்டி பொதுச் செயலாளரே இணைப்புல வந்திருக்கீங்க, பார்ப்போம். பதிவு பின்னூட்டம் பார்ப்போம். ஒரு பொதுச் செயலாளர் பேச ஆரம்பிச்சாங்கன்னா நான் அதை நிறுத்திக்கிறேன். ஏன்னா பொதுச் செயலாளர்கிட்ட நான் பேசுறது ஒருவேளை உங்களுக்கு கேட்குது அப்படின்னா நான் பின்னூட்டம் பதிவு பின்னூட்டம் சொல்றேன். நீங்க கிடைச்சிருதுன்னா நீங்க தொடரணும். பதிவு பின்னூட்டம் இன்னைக்கு ரேவதி நவநீத கிருஷ்ணன் தோழர் போட்டிருக்காங்க. தந்தையாரின் மறைவு தானாக இயற்கையாக நடந்ததாலே மக்களால் மறக்க இயலாது. இதில் மகனுக்கு தெரியாமல் மிராசுவா கொல்லப்பட்ட கிருஷ்ணகோனார் மறைவு அவருக்கு பின் கிராமத்து விவசாயிகளுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த கதாசிரியருக்கு துருவ நட்சத்திரத்தை பார்க்கும்போதுதான் தன் தந்தையின் நினைவு வருவது போல இக்கதையை கேட்ட பின்னர் நமக்கும் நம் தந்தையின் நினைவில் வருவார் என்பது உறுதி. ஆயிஷா சித்திக் மிகவும் அழகாக கதையை உணர்வுபூர்வமாக கூறினார்கள். நன்று நன்று அப்படின்னு போட்டிருக்காங்க. கிருஷ்ணன் தோழர் போட்டிருக்காங்க, சங்கை கிருஷ்ணன் தோழர் மிகச் சிறப்பாக கதை சொன்ன தோழர் ஆயிஷா அவருக்கு வாழ்த்துக்கள். இறுதியில் சொன்ன நிலவே ஏரியில் தேடாதீர்கள், வேரில் உள்ளதை கிளையில் தேடாதீர்கள் என்பதை மிக அருமை. கவிஞர் தமிழ் வழியாகவே மாறி கதையை சிறப்பாக சொன்னது அவர் சிறந்த படைப்பாளி என்பதும் சிறப்பாக தெரியுது தோழர், வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. நன்றி தோழமையே. பொதுச் செயலாளரே, சரி நாளை நிகழ்வுக்கு போயிடலாம். நாளை நிகழ்வு என்ன அப்படின்னா, நாளைய தினம் நம்முடைய 20ஆம் நாள் நிகழ்வில் அம்மா என்னும் குரல் என்னும் தமிழ் ஒளி அவர்களது சிறுகதையை கதை சொல்லியாக பயணிக்க இருப்பவர் ராஜபாளையம் கிளையினுடைய தமிழ்நாடு கிளை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர் தோழர் தங்க சிவசுப்பிரமணியம் என்கிற தமிழ் அமுதன் அவர்கள் நாளை தினம் கதை சொல்லியாக பயணிக்க இருக்கிறார் தோழமைகளே. பொதுச் செயலாளரே, ஓகே, நிறைவாக தோழமைகளே, இந்த கதை என்பது கதை சொல்லுகின்ற பொழுது நான் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டே வந்தேன். அதற்கான விடையையும் அவரே சொல்லிவிட்டார். காரணம், தமிழொலி படைத்த அந்த படைப்பினுடைய வார்த்தைகள், வரிகள் எல்லாவற்றிலும் ஒரு உயிரோட்டம் இருந்ததாகவே நான் கவனித்துக் கொண்டே வந்தேன். காரணம், மனச்சுமைகள் எந்த கருவை கொண்ட அந்த கருவின் மையமாக இருக்கிற மனச்சுமை இருக்கிறதே, அதை இவரையும் அழுத்தி இருக்குமோ என்கிற பயம் இருந்து கொண்டே கேட்டுக்கொண்டே வந்தது. காரணம், படைப்பாளியை பொறுத்த மட்டிலும் ஒரு விஷயத்தை கதைக்களம் என்பதை அமைக்கின்ற பொழுது அவர்கள் பார்த்து கொள்வார்கள். தனக்கு லாபகமாக இருக்கக்கூடிய பகுதியை படைப்பாளியை எடுத்துக்கொள்வார்கள். இன்னமும் ஒருபடி சரியாக சொல்ல வேண்டும் என்றால், தான் பயன்படுத்திய இடங்கள் அல்லது தான் அனுபவித்த இடங்களை படைப்பாளிகள் கதைக்களமாக அமைப்பார்கள். ஆனால் இங்கே கதைக்களம் என்பது ஒரு இறப்பில் நிகழ்வில் தன் மனிதனுடைய வாழ்வின் நிறைவான பகுதியில் இருக்கக்கூடிய இடத்தில் கதைக்களமாக எடுத்துக்கொண்டு மனதை நிலைநிறுத்துவது என்பது படைப்பாளி மிகச்சிறந்த படைப்பாளியாக மட்டுமே நிலைநிறுத்த முடியும். எல்லாருனாலையும் நிலை நிறுத்திட முடியாது. ஒரு திருவிழா காட்சி அமைப்பது போல இருக்கக்கூடிய இடத்தில் நடக்கக்கூடிய சம்பவம், அல்லது உழைப்பாளர் இருக்கக்கூடிய, விவசாயி இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்பது எளிமையாக படைப்பாளி வாசகரிடம் அல்லது வாசிப்பாளரிடம் கடத்தி விடுவார். ஆனால் இந்த கடத்தல் என்பது மிக அரிது. அப்படி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வை ஆயிஷா அவர்கள் சொல்லி வருகின்ற பொழுது நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டே, என்ன அம்மா அவர்கள் இவரது கனமாக அந்த வார்த்தைகளை சுமந்து கொண்டே வருகிறார்களே என்ற பொழுது சொன்னார்கள், என் தந்தையின் நினைவு என்று சொன்னார். தோழமைகளே, வாழ்க்கையில் நினைவு என்கிற விஷயம் இருக்கிறது. அது நம் வாழ்க்கையின் எதிர்கால நட்சத்திரம் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நினைவு என்பது ஏதோ நினைப்பதற்காக மட்டும் கிடையாது. நம்முடைய மூதாதையர்
குறிப்பாக நமக்காக உழைத்த பெருமக்கள், குறிப்பாக நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். இவர்களெல்லாம் நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஏதோ ஒரு நாள் சடங்கியல் வாழ்வாக நினைவுச் சடங்காக நினைப்பது என்பது சரியாக இருக்காது. அது சரியாக நன்றிக்கடனாகவும் இருக்காது. ஆனால் அவர்கள் நம் நட்சத்திரம், நம் வாழ்க்கையின் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அல்லது நம் வாழ்க்கையில் நாம் செயல்பட. ஆயிஷா அம்மா ஒரு இடத்துல சொன்னாங்க, ஒருவரை பற்றி நாம் நினைக்கின்ற செயல்பாட்டின் அடிப்படையிலே நாம் யார் என்பதை நிர்ணயித்துக் கொள்கிறோம் என்கிற வார்த்தையை சரியாகவே பயன்படுத்தினார்கள். அதுதான் வாழ்க்கையும் கூட. தமிழொலி அதைத்தான் விதைக்கவும் விரும்புகிறார். மனிதன் என்பவன் தனக்கு ஏற்படுகிற, நீங்க ஆசிரியர் பணியில் இருக்கிறோம், நாமெல்லாம் நிறைய சலுகைகள்லாம் இப்ப இழந்துட்டோம். ஆனா நிறைய சலுகைகளை வாங்குறதுக்கு காரணம் நம்முடைய போராளிகள், பல்வேறு போராளிகள் போராடி பெற்ற உரிமைகளை எல்லாம் இழந்திருக்கும். ஆனால் அந்த போராடி பெற்ற உரிமைகளை நாம் சுகமாக அனுபவித்துக் கொண்டு போராட்டத்திற்கே வரமாட்டேன் என்று கடந்து போவது ஒரு நல்ல செயல்பாடு கிடையாது. அதுபோலத்தான் தமிழொலி ஒரு கதைக்களத்தை அமைத்துக் கொண்டு கதையினுடைய போக்கை அழகாக சொன்ன நிலைப்பாட்டை, நினைவு நட்சத்திரம் என்கிற இந்த கதையை ஆயிஷா அவர்கள் அழகாக கடத்தியிருக்கிறார். காரணம், அவர் ஒரு செயற்பாட்டாளர், நல்ல கதை சொல்லி என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். அதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, தோழமைகளே, இணையத்தினுடைய இடர்பாட்டால் நம்முடைய பொதுச் செயலாளர் இன்றைய தினம் பயணத்தில் இருப்பதால் இணைய முடியவில்லை என்கிற தகவலோடு, நாளைய தினம் நிறைவு பின்னூட்டத்தில் நம்முடைய பொதுச் செயலாளர் இணைவார் என்கிற செய்தியோடு, தோழர்களே, நாளைய தினம் 20ஆம் நாள் நிகழ்வில் தோழர் சிவசுப்பிரமணியன் அவர்களுடைய கதை சொல்லலோடு அம்மாவின் குரல் என்கிற அந்த கதையின் வாயிலாக நாளைய தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்கள் இல்லங்களின் வாயிலாக உலகம் முழுமையும் நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி, நன்றி தோழர், நன்றி தோழர். மிக சிறப்பாக நெறியாளரை செஞ்ச வழக்கமா இந்த நிகழ்ச்சியை மகுடம் சூட்டுகின்ற வார்த்தையை தோழர் முருகன் அவர்கள், கருமுருகன் அவர்கள் சிறப்பா செய்வாங்க. இன்றும் வழக்கமாக தன்னுடைய நிகழ்ச்சியை அருமையா முடித்து வைத்து மிக சிறப்பு தோழர். மகிழ்ச்சி. நன்றி, நன்றி தோழமை. நன்றி, 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 மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நன்றி தொடர். நன்றி. வணக்கம் ஐயா, வணக்கம். நன்றி, நன்றி. வணக்கம், வணக்கம். இன்னைக்கு பொதுச் செயலாளர் இல்லாமலே இன்னைக்கு சிறப்பா அமைஞ்சு முடிச்சிருச்சு. பொதுச் செயலாளர் இருக்காங்க. இல்ல, அவங்க பேசுறது அவரோட நம்ம பேசுறது அவரோட பின்னோட்டம் இல்லாத எனக்கு குறையாவே இருக்கு. நாளைக்கு சொல்ல அப்படியா? நாளைக்கு சொல்ல நாளைக்கு சேர்த்து சொல்லிடுவாரு. இல்ல, நாங்க பெரும்பாலும் அவங்க பின்னூட்டம் சொல்றதுனால நாங்கெல்லாம் குறைச்சுக்கிறது. ஆமா, ஆமா, ஆமா. நன்றி, நன்றிமா. சிறப்பு ஆயிஷா, மிக சிறப்பா சொன்னீங்க ஆயிஷா. நன்றி தோழர், நன்றி தோழர். நல்ல கதை மகிழ்ச்சி, சொன்னீங்க. மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். அருமையா கதை சொன்னீங்க. நன்றி தோழர். நிறைய படிக்க, நிறைய எழுதுங்க. வாழ்த்துக்கள். நன்றி தோழர். பொதுச் செயலாளரே, நிறைவு பண்ணிடலாம். உள்ளுக்கு இருக்கக்கூடிய தோழர் இத டீசன் தோழர், அந்த எண்டு வந்து பொதுச் செயலாளர் தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவங்கள்ட்ட தான் இருக்கு. நன்றி. சரிங்க தோழர், நன்றி.
Yes.